ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்வுக்குள் போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பு, நிர்வாகம் சார்பாக நான் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. அதற்கு நேயர்களாகிய நீங்கள் தான் காரணம். நிறைய பேர் இதை பார்த்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், குடும்பங்களில், நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எங்களுடைய நோக்கம் இப்படிப்பட்ட ஒரு அவதார புருஷர், இந்த மண்ணை மகிழ்வித்த ஒரு மகான், காவி உடைக்குள் ஒளிந்து கொண்ட ஒரு கருணை கடல், கருணாமூர்த்தி, ஜெகன்புகழும் ஜெகத்குருவினுடைய பெருமை எல்லா இடங்களிலும், நாம் குடிக்கும் கங்கை நீரிலும், சுவாசிக்கும் காற்றிலும், விதைக்கும் பயிரிலும் நிலைபெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். இன்னைக்கு பெரியவா சொல்லி பாட்டு எழுதிய கண்ணதாசன். என்ன வேடிக்கையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? பெரியவா சொல்லி பாட்டு எழுதிய கண்ணதாசன். கண்ணதாசன் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு பாட்டு வண்டியால் பயணப்பட்டவர். இப்போது தமிழகம் கொண்டாடக்கூடிய 100ஆண்டு விழாவுக்கு சொந்தக்காரர். இப்போ கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழா. அதனால தான் நம்ம கண்ணதாசனுக்கும் பெரியவருக்கும் நடந்த இந்த சுவையான சம்பவத்தை இன்னொரு கொசுறு செய்தியை நான் உரிமையோடு சொல்லிக்கிறேன் நேயர்களுக்கு. இதுவரைக்கும் கண்ணதாசனையோ பெரியவரையோ பற்றி இந்த செய்தி எந்த ஊடகத்திலும் வராத ஒரு விஷயத்தை பதிவு செய்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். கண்ணதாசன் தொடக்க காலத்தில் திராவிட சிந்தனை, அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தார். ஆனால் பிற்காலத்தில் அவர் அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம், அல்லாஹ் என்பது கங்கை நதி, இயேசு என்பது சிந்து நதி, இந்து என்பது யமுனை நதி, நதிகள் பிறப்பது பலவிடமாம், எல்லாம் இணைவது கடலே ஆகும் என்று ஆண்டவனை பற்றி 1000 புத்தகங்கள் எழுதி குமித்திருக்கிறார். அவரும் சின்னப்பா தேவரும் போய் ஆக்சிடெண்ட் ஆகி அதுக்கப்புறம் பெரியவாவை ஊதி கொடுத்து ஆசீர்வதித்து அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார். அதுக்கப்புறம் வானதி பதிப்பகம் அதை பதிப்பித்து உலகம் முழுக்க கொண்டு போனாங்க. பெரியவாவே சொல்லுவார், இந்துக்களுக்குன்னு ஒரு புனித புத்தகம் உண்டுன்னா அது எல்லாரும் தெய்வத்தின் குரலுங்கிறாங்க, அர்த்தமுள்ள இந்து மதம் படிங்க. எப்படி மறைநூல் இஸ்லாமியர்களுக்கு குரான் பெருசோ, நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு எப்படி விவிலியமோ, அது மாதிரி இந்துக்கள் கொண்டாட வேண்டிய புத்தகம் நம்மெல்லாம் தெய்வத்தின் குரல்னு சொன்னால் கூட பெரியவர் சொல்வார், அர்த்தமுள்ள இந்து மதம் படிங்கன்னு. அப்படி கண்ணதாசனுடைய எழுத்துக்களை வார பத்திரிகையில் வரும்போது அதை வாசிக்க சொல்லி கேட்பாராம். சரி, பெரியவர் மீது பக்தி கொண்டவர் கண்ணதாசன். அதெல்லாம் நிறைய எபிசோடில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு பாட்டு உண்டு கண்ணதாசனுடைய வெற்றி பாடல்களில், திருப்பார்கடலில் பள்ளி கொண்டான் ஸ்ரீமன் நாராயணன். இந்த வார்த்தையை நல்லா உள்வாங்கிக்கணும். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டான் ஸ்ரீமன் நாராயணன். இந்த வரியை வச்சுக்கோங்க. பொதுவாக இன்றைக்குங்க நான் காலை நேரத்தில் வாகனத்தில் சென்னையிலேருந்து திருச்சிக்கு பயணப்பட்டால், காவிரி நதியினில் சோலைகள் நடுவினில் ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரிகிறதுன்னு அந்த கண்ணதாசனுடைய அற்புதமான வரிகளும் சீர்காழியினுடைய குரல்கள்லையும் அப்படி கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரங்கன் தெரிவான் நமக்கு. சில பாடல் வரிகள் அது யார் இயற்றியிருந்தாலும் அதை அந்த சூழலோடு நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கணும். இது அப்படியே வைங்க. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டான் ஸ்ரீமன் நாராயண். இந்த வரி எப்படி பிறந்தது? இது பெரியவர் சொல்லி கண்ணதாசன் எழுதிய பாடல். இது யாருக்கும் தெரியாத செய்தி. மகா பெரியவரை தரிசிக்க கண்ணதாசன் போகிறார். பெரும் கூட்டம் இருக்குது. சுவாமிகிட்ட சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிந்து தீர்த்த பிரசாதம்லாம் வாங்கினோன்னே கண்ணதாசன் வேடிக்கையாக கேட்குறார், சுவாமி இந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கார்ல நாராயணன், பார்க்கடல் அப்படின்னாலே வெண்மையாகத்தானே இருக்கணும், வெண்மையாகத்தானே இருக்கணும். ஏன் அது ஆகாயம் போல் நீல நிறமாக இருக்குது, நீல நிறமாக இருக்குது, மேகம் கலந்த நிறமாக இருக்குது? டக்குன்னு பெரியவா பதில் சொல்லியிருக்கணும்ல. ஒரு நிமிஷம் மௌனம் காமிச்சு சிரிச்சுட்டு, சாயந்தரம் தெரிஞ்சுப்போ போ அப்படின்ட்டாராம். எல்லாருக்கும் டபக்குன்னு ஒரு கண்ணதாசன் மேலே என்னடா குதர்க்கமாக கேட்குறாரு. நெத்தி நிறைய குங்குமம் வச்சுருக்கார், பெரியவா பக்தர்னு நமஸ்காரம் பண்ணுறார். ஆனால் பெரியவாள்கிட்ட போய் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பிறந்தாமன் வெண்மை நிறமால இருக்கணும், அப்படி இல்லாமல் ஏன் மேக நிறமாக நீல நிறமாக இருக்கான்னு கேட்குறாரு அப்படின்னு. அதுக்கு பெரியவாள் சாயந்தரம் ஆன்சர் சொல்கிறேன்ட்டு போகிறாரு. எப்படி சாயந்தரத்துக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கிடைக்கும்? அவர் எவ்வளோ குதர்க்கமாக கேட்குறாருன்னு பக்கத்தில் இருக்கவங்க நினச்சிக்கிறாங்க. இது நடந்த ஒரு 1.5 மணி 2 மணி நேரத்துக்குள்ளே
உமிடி பங்காரு செட்டியார், உமிடி பங்காரு செட்டியார் மறந்துடக்கூடாது. பெரியவாளுக்கு ஒரு மரகத கல்லை எடுத்துட்டு போகிறார். பெரியவாளை சேவிச்சுட்டு, பெரியவா இது மடத்துக்காக ஒரு மரகத கல் கொண்டு வந்திருக்கேன்னு. அடுத்த நிமிஷம் பெரியவா சொன்னாராம், ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வர சொல்லு, ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வர சொல்லு. கண்ணதாசன் கேட்ட 2 மணி நேரத்தில் இந்த விஷயம் நடக்குதுங்க. அதே தினத்தில் இந்த பால் பாத்திரத்தில் தூக்கி மரகத கல்லை போட சொன்னோன்னே உமிடி பங்காருக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்? செட்டியாருக்கு இந்த கல்லினுடைய நுட்பம் தெரிஞ்சவங்க தான் பாலில் போட்டு இது ஒரிஜினலாக சராசரிக்கு மேலே உள்ளதா எல்லாத்தையும் பார்ப்பாங்களாம். ஒருவேளை நம்மளோட கல்லை டெஸ்ட் பண்ணுறாரோன்னு அவருக்கு பயம். ஆனால் இவர் எதுக்கு பண்ணுறாருங்கிறது போக போக தானே புரியும். பெரியவா சிரிச்சுக்கிட்டே, இந்த கண்ணதாசன் மடத்தில் இருக்கேன்னாப்புல, வர சொல்ல வர சொல் அப்படின்னா, இந்த பால் பாத்திரத்தை உத்துப்பாரு, பால் பாத்திரத்தை உத்துப்பாருன்னாராம். கண்ணதாசன் உத்து பார்த்து சிரிச்சாராம். பால் பச்சை நிறமாக தெரியறதே, இந்த மரகத கல்லினுடைய ஜுவாலையினுடைய ஜொலிப்பு இருக்குது பாருங்க, அந்த பிரதிபலிப்பு, அந்த ஜொலிப்பு பாலினுடைய நிறத்தை மாற்றக்கூடிய தன்மை உண்டு. இப்போ பெரியவா சிரிச்சுட்டே சொன்னாராம், மரகத கல்லினுடைய இயல்பு எப்படி தெரியுமா? பால் வெண்மையாக இருந்தால் கூட அது கல் இந்த பாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதோடைய நிறத்தை மாற்றுறது, தரம் குறையிறதில்ல, நிறம் மாற்றுறது. அது மாதிரி தான் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனாகிய கிருஷ்ண பரமாத்மா மேக வர்ணம் கொண்ட மகாவிஷ்ணு, இந்த வார்த்தை பிடிக்கணும், மேக வர்ணம் கொண்ட மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற போது அந்த நிறம் மாறி பிரதிபலிப்பதனால் அப்படி நீல வண்ண மேகமாக ஜொலிக்கிறான்னு சொல்லி முடித்தாராம். டக்குன்னு வெளியில் வந்தாரான் டிரைவர்கிட்டே, என் பேடு பேனாவேடு, என் பேடு பேனாவேடுன்னு அடித்தாரான். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருப்பான் ஸ்ரீமன் பரந்தாமன். அப்படி இன்ஸ்டண்ட்டாக உடனே உள்ளே போய், பெரியவா இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு நடந்த சம்பாவனையில் ஒரு பாட்டே பிறந்திருக்குன்னாரா. நீ எதையுமே பாட்டாக பாடுறதில்ல கெட்டிக்காரப்போ, நீ எதையுமே பாட்டாக பாடுறதில்ல கெட்டிக்காரப்போ அப்படின்னாலாம். அங்கே சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் பிரமிப்பான். ஒரு கவிஞனுக்கு ஒவ்வொரு செயலும் கவிதை வடிவாக பார்க்கக்கூடிய உணர்ச்சியின் பிழம்புதான் என்றாலும், ஒரு நியாயமான அர்த்தத்தை, ஒரு உளவியல் விஷயத்தை பெரியவரிடத்திலிருந்து கேட்டு பெற்று அதை தன்னுடைய பாடலில் கண்ணதாசன் வைத்திருக்கிறார் என்றால், இந்த நூற்றாண்டில் நாம் நினைவு கொள்ளக்கூடிய கவிஞன் கண்ணதாசன் நாம் என்றைக்கும் நினைவில் வைத்து இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் கொண்டாட வேண்டிய பெரியவர் தான். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.